கைகள் வாழ சொல்வேன் என்றைக்கும் என்றைக்கும் நீ எந்தன் பக்கத்தில். இன்று கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்படும் திரு கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இறந்தும் மறைந்தும் இன்றும் பல இல்லங்களில் பலர் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் கேப்டன் அவர்கள். ஏழைகளுக்காகவே உருவானவர் தான் நம்ம கேப்டன் அவர்கள். அவர் படத்தின் மூலமாக மட்டுமல்ல, நிஜ வாழ்க்கையிலுமே அவர் ஒரு உண்மையான கதாநாயகனாக ஹீரோவாக இருந்து கொண்டிருந்தவர். இன்றும் பலரது உள்ளங்களில், அது வேற எந்த கட்சியா இருந்தாலும் சரி, டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சியில உள்ளவங்க கூட கண்டிப்பாக கேப்டனோட ரசிகராக தான் இருப்பாங்களே. அவங்க ஓட்டு பெட்டியில ஓட்டு போடுறதுக்கு அங்க பட்டனை அமுக்கும் போது கூட ஒரு தடவை கேப்டனை யோசிப்பாங்களே. கேப்டனை யோசிச்சு நம்ம தேமுதிக போடுறதா இல்ல வேற எதனா கட்சிக்கு ஓட்டு போறதா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நமது கருப்பு எம்ஜிஆர் அவர்கள், கேப்டன் அவர்கள் அவர்களுடைய மனசுல பதிஞ்சு இருப்பாரு. நீங்க ஒரு விசேஷத்துக்கும் டிவியில படம் போடுவாங்க, பாத்திருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு வாரமும் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும், ஒரு சுபகாரியமா இருந்தாலும், அந்த இடத்துல கண்டிப்பாக கேப்டனோட படம் எதனா ஒரு சேனல்ல ஓடிக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு வீரமும் ஈரமும் வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வீரம் விளைஞ்ச மண்ணு அப்படின்ற மாதிரி படத்தை நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஒரு அன்பு வேணும், பண்பு வேணும், பாசம் வேணும் அப்படின்னாக்கா வானத்தை போல படத்தை பார்த்துட்டு இருப்பீங்க. இப்படி எல்லாரும் மனசுலையும் கேப்டன் அவர்கள் விளக்கி வச்சுட்டு போயிருக்காரு. நம்மளோட ரத்தம், நாடி, நரம்பு எல்லாமே நீங்க ஒரு காக்கி ட்ரெஸ் போட்டாலே அது ஒரு வாட்ச்மேனாக இருந்தாலும் சரி, இல்ல காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்தாலும் சரி, அந்த காக்கி சட்டை அப்படின்னால கேப்டன் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வருவாரு. அப்படி காக்கி சட்டை என்றத ஒரு எழுத படிக்க தெரியாதவர்கிட்ட கூட போய் காக்கி சட்டை இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா கேப்டன் தான் சொல்லி எழுதுவாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய நாட்டுப்பற்றையும் தேசப்பற்றையும் படங்கள் மூலமாக எப்பவுமே வெளிப்படுத்தி கொண்டிருப்பவர் அந்த கேப்டன் ஐயா அவர்களுக்கு இன்று குரு பூஜை. அந்த நிகழ்ச்சியில கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும், சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சியின் சார்பாகவும் கேப்டன் அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்காக வந்திருக்கேன். இன்று மட்டுமல்ல, என்றுமே இப்ப இருக்கிற கூட்டம் கலையவே கலையாது. ஒவ்வொரு வருடமும் கண்டிப்பாக குரு பூஜையில கேப்டன் அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக கண்டிப்பா எல்லாரும் வந்து கொண்டுதான் இருப்பாங்க. கேப்டன் 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 கேப்டன்